வணக்கம் மக்களே. கிருஷ்ணரின் அண்ணன் பலராமர், அவருடைய மரணம் அல்லது அவர் இந்த உலகை விட்டு நீங்கிய விதம், அதில் ஒரு பெரிய மர்மம் இருக்கு தெரியுமா? இந்து வரலாற்றின் மிக முக்கியமான ரகசியங்களில் இதுவும் ஒண்ணு. வாங்க இந்த மர்மத்தை இன்னைக்கு அவிழ்த்து பார்க்கலாம். பலராமர் அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் ஆதிசேஷனின் அம்சம். ஆதிசேஷன் பார்க்கடலில் மகாவிஷ்ணுவுக்கு படுக்கையாக இருப்பவர், நாகங்களின் தலைவர். அவரை யாராலும் வெல்ல முடியாது. அழிவற்றவர் ஆதிசேஷனே பூலோகத்தில் பலராமராக அவதரித்தார். மகாபாரத போர் முடிந்து சுமார் 36 ஆண்டுகளுக்கு பிறகு காந்தாரியின் சாபத்தால் துவாரகையில் யாதவ குல மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அழிந்து போவார்கள். இந்த கோர் அழிவில் கண்ணனும் பலராமரும் கூட தங்கள் சொந்த மக்களுக்கு எதிராக நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். யாதவ குலமே ஒரு முடிவுக்கு வரும். இந்த பெரும் அழிவை கண்டு பலராமர் மனம் வருந்தினார். இந்த மானிட வாழ்வின் சோகங்களை உணர்ந்த அவர் நர்மதை ஆற்றின் கரைக்கு சென்றார். அங்கே அவர் தனது மானிட உடலை துறக்க முடிவு செய்தார். தியானத்தில் அமர்ந்த பலராமரின் உடலில் இருந்து ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளி மெல்ல மெல்ல ஆதிசேஷனின் ரூபமாக மாறியது. ஆம், பலராமரின் மானிட உடலை விட்டு மூலமான ஆதிசேஷன் புறப்பட்டு விண்ணை நோக்கி சென்றார். யாரும் வெல்ல முடியாத ஆதிசேஷன் தனது மானிட ரூபத்தை துறந்து தன் தெய்வீக வடிவத்திற்கு திரும்பினார். பலராமரின் இந்த தெய்வீக மறைவு இன்றும் மர்மமாக பேசப்படுகிறது. ஆனால் இதைவிட பெரிய மர்மம் ஒன்று உண்டு. ஆதிசேஷனின் அம்சமான பலராமரின் பிறப்பே ஏன் ரகசியமாக வைக்கப்பட்டது? அவருடைய பிறப்பின் பின்னணியில் அப்படி என்னதான் இருந்தது? பலராமரின் பிறப்பின் மர்மம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.